Cine Ulagam in the greatest of all time celebrity show. Title sponsor Sunland. பிசுபிசுபில்லாத Sunland Sunflower Oil. Presented by Maridam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco Shirts and Trousers. Sri Murugan Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி. நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி. Cine Ulagam in the greatest of all time celebrity show. Title sponsor Sunland பிசுபிசுபில்லாத Sunland Sunflower Oil. Presented by Maridam Group's 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global, #1 hair restoration clinic in India. Powered by Yasco Skirts and Trousers. And Sri Murugan Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி, நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி. எப்படி ஃபீல் பண்றீங்க? கோட் எப்படி இருந்தது? விஜயனோட 4 லுக் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா லாஸ்ட் லுக் வந்துட்டு நான் படம் ஃபுல்லாக நினச்சிட்டே இருந்தேன். அவர் பேசிக்காகவே ரொம்ப எங்காக இருக்காரு. அவர் ஷேவ் பண்ணாலே எங்கு தானே, அப்புறம் எதுக்கு இந்த டிஏஜிங்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி தாடிக்கு லைட்டாக வெள்ளை அடித்தா வயசாகிடுது அவருக்கு. அவர் என்ன வேணால் பண்ணலாம் அவரை வச்சு. ஸோ பார்த்தேன். அண்ட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த ஒரு லுக் எதுலையா வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. நான் நினச்ச மாதிரியே கடைசியில் விபிஎன் அதை வச்சுட்டாரு. இன்னும் ஒரிஜினல் லுக்கில் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு கேரளாவில் பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹலோ சார். ஹலோ. படம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. யாருக்கெல்லாம் டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, யாரெல்லாம் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார் த விஜய் ஃபேன்ஸ். ஏன்னா ஒரு டுவல் ரோலில் வரும்போது இட்ஸ் டபுள் ட்ரீட்னு சொல்லலாம் ஃபார் த விஜய் ஃபேன்ஸு. இன்னொன்று எல்லாமே டச் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் இவர் நம்ம வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷன்னாலே தெரியும் நமக்கு. முதலே சொன்னேன் பிஃபோர் த மூவி. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு குதூகலம். யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் இன்ட்ரோ சீன், அதுக்கப்புறமா வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஃப்ரம் த பிகினிங் ஒரு பனாசா மாதிரி எவ்ரி திங் புட் டுகெதர். ஆரம்பமே அந்த கிளைமேக்ஸ் சீனில் இருந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் சீனு, ஒரு டான்ஸு, ஹீட் வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலாக நடுவில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தொய்வு அதெல்லாம் இது அதில் ஒன்றும் பெருசாக தெரியல. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சில இடங்களில் சேசிங்கு டான்ஸ் இதெல்லாம் வந்து ஃபைட்லாம் கொஞ்சம் ட்ராக் இருந்தால் கூட ஓவரால் மூவி இஸ் அ வெரி நைஸ் வெல் பேக்டு மூவி டெக்னாலஜி வைஸ் ஆஸ் வெல் அஸ் த கேரக்டர்ஸ். ஏன்னா எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சார், எப்போதுமே ஒரு விஷயம், ஒரு படம் ரிவ்யூ சொல்லி முடிக்கும் போது கடைசியாக ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லுங்க. இதை நீங்கள் எப்படி சொல்ல விரும்புறீங்க? கோட் கிரேட். வாவ். கண்டிப்பாக சார். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு மீறி ஒரு விஷயம் இருக்கும். எந்த விஷயத்தில் அது உங்களுக்கு ரொம்ப மீறி இருந்தது இந்த படத்தில்? பாசிட்டிவாக தான் சொல்ல முடியும். ஆனால் நெகட்டிவாக வந்து நம்ம சில எதிர்பார்ப்போம். ஒரு ட்ராக் இருக்கலாம், சில இடங்களில் சில காம்ப்ரமைசஸ் இருக்கலாம், லாஜிக் சர்க்கிள்கள் இருக்கலாம்னு. ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் ஃபிலிம்னால் போதே நிறைய லாஜிக் மிரல்கள் இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இடங்களில் இருக்குது. சில இடத்துல சின்ன சின்ன லேக் ட்ராகெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. நம்ம வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னுவாங்க, அதே மாதிரி குற்றம் பார்க்கின் திரைக்கதை இல்லை. ஸோ இதில் அந்த சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது இட்ஸ் அ குட் என்டர்டெய்னர். ஓகே. 3 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்க ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. கஷ்டம் தான். அது எப்படி இருக்குது? இல்லை, இதில் அந்த எடிட்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டரை கண்டிப்பாக பாராட்டணும். அதே மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. கேமராவும் பிரமாதமாக இருக்குது. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எடிட்டிங், எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ். அங்கங்கே தேவையான இடத்துல பாட்டுங்க, சில இடங்களில் பாட்டு நல்லா இன்சர்ட் பண்ண மாதிரி தெரியுது. தமிழ் சினிமாவில் வேறு வழி கிடையாது. இறுக்கத்தை போக்குறதுக்கு இளைப்பாறதுக்கு ஒரு பாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அதான் மொத்தம் எல்லா ஆடியன்ஸையுமே திருப்திப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வெங்கட் பிரபுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அண்ணே சொல்லுங்க, எப்படி இருந்தது? படைகள் எப்படி இருந்தது? கோட் பிரியாணி சூப்பர், பயங்கரமான ஒரு ட்ரீட்டு. பயங்கர ஹாப்பி. தளபதி படத்தை வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்க்குறதே ஒரு பெரிய தீபாவளி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி. கோட் வந்து பார்த்து பயங்கர ஹாப்பியில் இருக்கும். மாப்பிள்ளை வேற வந்து கோட்டில் வர அப்பா விஜய் சார் மாதிரி கெட்டப்பில் வந்துருக்காரு. நீங்க பாருங்க, நான் பையன், நான் அப்படி பையன். இப்பதான் கழட்டி வச்சு வேர்க்குதுங்க. சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலி பேருக்கு ஏற்ற மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி. தளபதி படம் வந்து லைக் என்னன்னா, யூஸ்வலாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நெகட்டிவாக ஏதோ ஒன்று. ஆனால் இந்த படம் வந்து நம்ம வித்தவுட் காம்ப்ரமைஸ் எல்லா தரப்பான ரசிகர்களும் லைக் பண்ணுற மாதிரியான படமாக டெஃபினட்டாக இருக்கும். எனக்கு என்ன வருத்தம்னா, இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறாரு அப்படின்லாம் சொல்லும் போது இன்னும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இவ்வளோ சாமிங்காக அந்த கேரக்டர் 2 அதை நான் சொல்லக்கூடாது, ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காரு பாருங்கள். அந்த கேரக்டரைசேஷன் டிஃப்ரென்ஸ்லாம் அல்டிமேட்டுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு சாருக்கு ஐயா விபி ஐயா லவ் யூ கலக்கிட்டாரு. விஜய் சாரை அந்த எண்டில் அந்த ப்ளூ பஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ நல்ல அவுட் வந்திருக்குன்னா, அந்த ப்ளூ பஸ் பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக வச்சிருக்காரு விபி சார், விஜய் சார். நம்ம எல்லாத்தையுமே தெரியும். கொஞ்சம்
அந்த டீம் கூட ஜெல் ஆயிட்டாருன்னா செம்ம ஹாப்பியா இருப்பாரு. அந்த ப்ளூபர்ஸ் பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு ஜாலியா இருந்தாருன்னு. படம் பாக்குறது ப்ளூபர்ஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி இல்ல அப்படி இல்ல, நீங்க அந்த ப்ளூபர்ஸ் பாருங்க. அந்த ப்ளூபர்ஸ்ல பார்க்கும்போது தெரியும் இந்த படத்தோட அவுட் ஏன் இவ்வளவு நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஓகே. தலைவன் யுவன் ஆல்வேஸ் மிரட்டி விட்டாப்ல, வேற லெவல். அது மட்டும் இல்லாம வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் மிரண்டு தான் வெளியே வந்திருக்காங்க. வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இல்ல நீங்க நாங்க எந்த ஸ்பாயிலரும் எதுவுமே சொல்ல போறது இல்லை. ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய். தளபதியோட என்ன சொல்றது, இப்போ அடுத்து இன்னொரு படம் தான்ன்ற மாதிரி இருக்கிறனால ஜஸ்ட் செலிப்ரேட், அவரை செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். முன்னாடி தீபாவளி வந்த மாதிரி இருக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெய்னராக கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது தான், இந்த ஃபேன்ஸ் தான் என்ஜாய் பண்ணணும், அந்த ஃபேன்ஸ் தான் என்ஜாய் பண்ணணும் மாதிரி இல்லாமல் ஓவராலாக ஒரு விபி ட்ரீட் தான் இது. இல்லை நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த சர்ப்ரைஸ்லாம் ஒன்று டிகோட் பண்ணுறாங்கல்ல. இல்லை ஆமாம், மெயினாக வந்து படம் விரும்புகிற எல்லாருமே தளபதி ஃபேன் தான் கிடையாது, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்கன்னா அதை அப்படியே இப்படி பண்ணிட்டு போயிடுங்க, எதையாவது உளறி விட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற அந்த சர்ப்ரைஸே போயிடும். நீங்கள் கொடுத்து உட்காந்து அந்த என்ஜாய் பண்ணும்போது வந்து இதெல்லாம் இது என்ன நம்ம பார்க்குறது தானே ஒரு திருப்தியே. அதை விட்டுட்டு இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா, அவ்வளவுதான் போச்சு. 2 நாளைக்கு வந்து 2 நாளைக்கு இன்ஸ்டாகிராம் இந்த ஃபேஸ்புக்லாம் வந்து யாரு போக ஒழுக்கி வச்சிருக்கேன். ட்விட்டர் இன்ஸ்டா சைடு போங்க, டக்குன்னு வந்துருங்க. அதுவும் கேப்டன் சாரோட என்ட்ரிலாம் ஐயோ இப்போ ஆரம்பிக்கிறீங்க. ஏடா கோட்டச்சாமி நீ எல்லாம் வளரல. அதான் சொல்லிட்டாங்களே. பார்க்காதவங்க ப்ரொடியூசரே சொல்லிட்டாங்க. பிரேமலதா மேமே சொல்லிட்டாங்க. ஒரு காமனான ஒரு கேள்வி உங்களுக்கு. இல்ல ஆனா உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு நாள் வந்து தளபதின்னு 2 ஃபேன்ஸா இருந்தாங்கல்ல, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஃபேன்ஸா மாறிடுவாங்க. தல ஃபேன்ஸும் தளபதி. ஆமா 2 பேரையுமே விரும்புவாங்க. ஏன்னா அதுல ஒரு மேட்டர் ஒன்று தெரியுது. சூப்பரா இருக்கு. சரிண்ணா, இன்னொரு விஷயம், நீங்க வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்க இமிடேட் பண்ணி தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் வெங்கட் பிரபு சாரோட வெர்ஷன் ஆஃப் தளபதி வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பரா, அப்படியே ஜாலியா பண்ணா இருக்காருல்ல. இந்த தளபதியை வந்து நீங்க இமிடேட் பண்றதுக்கோ இல்லை அவரோட வாய்ஸ் எடுக்கிறதுக்கும் லைக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டா பார்க்கும் போதோ இல்லைன்னா வந்து அவரோட ஒரு கேரக்டரை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வெங்கட் பிரபு அதிலே போட்டிருந்தது வெங்கட் பிரபு சர்ஸ் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ. வெங்கட் பிரபு ஹீரோ. இல்ல அதான் சொல்றல, இதுல தான் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. நீங்க அதை பாருங்க, அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த கேரக்டரைசேஷனு. அதை நம்ம வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காரு. அது ஒரு இதுவுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரே மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அவரை வந்து மாஸ் எலமெண்ட்டு கமர்ஷியல் ஹீரோ மட்டும் இல்லை, அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஆக்டர். ஆக்சுவலாக நீங்கள் இந்த படம் பாருங்கள், டெஃபினட்டாக நமக்கு வந்து இந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சில ஆக்டிங்லாம் சில இதெல்லாம் வந்துட்டு போகும். நீங்கள் பாருங்கள், நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு ஒன்று வந்திருப்பாரு. ஏய் பழைய விஜய் பார்க்குற மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி இதில் ஓல்டு விஜய் நிறையா இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக காமெடியன்ஸ் கிடையாது இதில் இருக்காங்க. யோகி பாபு அண்ணா இருக்காங்க. ஆனால் யோகி பாபு அண்ணா வந்து ஒரு சீரியஸ் மேட்டரில் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் சிரிக்க வைக்கிறதே தளபதி. எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம ப்ரொடியூசர் மேம் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஹைப்பும் வச்சுக்காதீங்க. just come and enjoy and just celebrate தளபதி, அவ்வளவுதான். ஓகே, thank you சினி உலகம், thank you so much. நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஸோ எஸ் பிரதர், சொல்லுங்க எப்படி இருந்தது நம்மளோட கோட் பிரியாணி ஃபீஸ்ட்? கோட் பிரியாணி வந்து தரமான செம்ம ஒரு சுவையா இருந்தது. இந்த மாதிரி பிரியாணியை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கல. தரமா செஞ்சு விட்டுருக்காரு. செம்ம கடல்ல போற போட்டு மாதிரி இருக்கு. போட்டு உன் வாய்க்கு ஒரு நாள் பூட்டு போடணும்டா, சும்மா பேசிட்டு இருக்கிறான். சூப்பரா இருந்தது பிரதர். என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று போனீங்க? கண்டிப்பா வந்து செம்ம ஒரு விஜய் சார் வந்து ஒரு புது பரிணாமத்தில் புது விதமாக பார்க்கலாம். கெட்டப்பும் ஆல்வேஸ் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது, அது ஸ்டோரிக்கு தேவை. பட் கிளைமேக்ஸில் பிரிச்சுட்டாங்க எல்லாருமே. நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப உண்மையாகவே செம்மையாக பிடிக்கும். போய் சொல்லல மக்களே, நாங்கள் எங்களுக்கு ஆல்ரெடி தீபாவளி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு, அந்த வைப்ஸ்ல இருக்கோம் நாங்க. பயங்கர ஒரு கிளைமாக்ஸ் வந்து படத்துல வந்து சொல்லக்கூடாதுங்க, சொல்லக்கூடாதது பலது இருக்கு. ஓகேவா, அதை சொன்னீங்கன்னா சஸ்பென்ஸ் போயிடும். புரியுதா? பாட்டு டான்ஸ், தளபதியோட டான்ஸ் பாட்டெல்லாம் பாத்தீங்களா? சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து விசில் கண்டிப்பாக போட்டாகணும். ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் வெறித்தனமாக இருக்குங்க, பக்கா மாஸ்.
என்ன விஜய் சார் வந்து இன்னும் கொஞ்சம் படம் தான், அடுத்து ஒரு படம் தான் பண்ண போறாரு. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பிரதர். உங்களுக்கு அதே கஷ்டம். பட் இருந்தாலும் மக்களுக்கு நிறைய சேவை செய்ய போறாரு கண்டிப்பா. ஸோ அதனால வந்து நமக்கு சேவை செய்ய இறங்கி களத்துல வர போறாரு. தரமா இருக்கு படம். கண்டிப்பா வந்து தியேட்டருக்கு எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா. ஸோ கோட் பயங்கரம். அக்கா சொல்லுங்க எப்படி இருந்தது த ஃபீஸ்ட் ஆஃப் த கோட்? சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து போனது வந்து உள்ளே வந்து சாரோட டான்ஸ் பார்க்குறதுக்கு, அதுவும் லெஜெண்ட்ஸாக சேர்ந்து ஒரே பிளாட்ஃபார்மில் டான்ஸ் ஆடினது ரொம்ப 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 நல்லா இருந்தது. யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ரியலி அ ஃபீஸ்ட். ஹி இஸ் ரியலி தி கோட். ஏதாவது ப்ளூப்பர்ஸ் வரைக்கும் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இருக்காமே, அதுல வரைக்கும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் ட்விஸ்ட் இருக்கு. அதான் சொல்றேன், கடைசி வரைக்கும் யார் ஹீரோ யார் வில்லன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் நிஜமாவே அது கோட்டாக தான் இருந்தது. அக்கா தளபதி நல்ல டான்ஸ். ஃபர்ஸ்ட் இருந்த ஃபார்ம் தளபதி இப்போ வந்து லைட்டா தான் போடுவார். ஆனா இந்த படத்துல எப்படி இருந்தது அதை சொல்லி ஆகணுமே. கொஞ்சம் கூட குறையல. கிரேஸ் வந்து அப்படியே இருந்தது. அவர் ஆடிக்கிட்டே இருக்கட்டும், 2.5 மணி நேரமா அவர் நடிக்காம டான்ஸ் ஆடிட்டே இருந்தா கூட நாங்கெல்லாம் பார்க்க ரெடி. ஸோ அவரோட டான்ஸ் நான் மிகப்பெரிய ஃபேன். அதுக்கு எந்த குறையும் வைக்கல சார். அமேசிங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு சாரோட கியூட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தளபதி வேற நம்ம காமிச்சிருக்காரு. ரொம்ப கியூட் வேற. நானே ரசிக்கிறேன். எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. அதுவும் நல்லா இருந்தது. ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. அப்ப திருப்தியா இருந்திருக்கீங்க? ரொம்ப திருப்தியா. கோட் பிரியாணி சூப்பரா இருந்தது. வந்து கடைசி தடவை ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஐ மீன் ஒரு ஆக்டரா பாக்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். FDFS அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எல்லாரும் இந்த படம் பாருங்க, மிஸ் பண்ணாம. யாருமே மிஸ் பண்ண போறதில்லன்னு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. தேங்க்யூ ஸோ மச். தி கோட் படம் எப்படி சார் இருக்கு? தி கோட்டா அது வந்து இந்த பாஷால சொல்லுவாங்களே, நரம்பு நாடி ரத்தம், இதெல்லாம் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். ஐ திங்க் வெங்கட் பிரபு அண்ணா வந்து அவர் வந்து தலை ஃபேன்னுவார். பட் விஜய் ஃபேனுக்கு வந்து இப்படி ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி ஒரு படம் இருக்கிறது வந்து, அதான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார். இவ்வளோ ஸ்டார்ஸை வச்சுட்டு அது என்ன அந்த விஜய் ஓவர்லோடு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப அண்டர் ரேட்டட் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நமக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நிறையவே இருக்கிறதுல. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க இல்லையா, படம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ஸ் இருக்காங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ 90% இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு. பட் அவங்க இதில் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்னென்னா அவங்க எந்தெந்த இடத்துல வராங்கன்றது தான். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன்லாம் வந்து எந்த இடத்துல வருவார், நம்ம அந்த மாதிரியே திங்க் பண்ணியிருக்கவே மாட்டோம். கேப்டனோட இன்ட்ரோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் வந்து பல ஸ்டார்ஸ் வராங்க, ஸ்பாய்லர்ஸ்லாம் கொடுக்க வேணாம். பட் பல ஸ்டார்ஸ் வராங்க, அவங்க வரதும் வந்து இந்த இடத்துல போய் அவங்க வருவாங்களான்னு நம்ம அதுதான் ட்விஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆமாம், இந்த இடத்துல இப்போ சில இடத்துலலாம் வந்து பெரிய ஆளுங்க கேமியோ பண்ணும்போது கடைசியில் ஒரு பாட்டில் வந்து ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத இடத்துலலாம் வராங்க. அந்த மாதிரி இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய அதுவும் ஸ்டார் படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்து வைக்கிறது இது வந்து ஸோ அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ஸோ தி கோட் அந்த மூவியை ஒரு வாரத்தில் உங்களில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து தளபதி படத்தில் ரீசெண்டான படங்களில் அவரோட அவ்வளோ வெரைட்டி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமாக்கா தான் சொல்லலாம். ஸோ டபுள் தமாக்கா. அது வந்து ஏன்னா அவ்வளோ நம்ம அந்த நாஸ்டாலஜிக்காக சின்ன வயசுலேருந்து பார்த்த அந்த ஸ்டைல்ஸு எல்லாமே வந்து இதில் இருக்கிறதுனால வந்து யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. மேபி அவங்க வந்து இதுக்கு இன்னும் எதிர்பார்த்தோமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. பட் டிசப்பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஆகவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த இது வந்துடும். ஓகே சார். ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் சொல்லிடுங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து தளபதியோட திருவிழா தான் இந்த படம். ஸோ பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூமா. தேங்க்ஸ். உங்களுக்காக வந்து ஒரு மேக்ஸ் ஓட gift voucher. ஓகே ஷூர். தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ. சினி உலகமின் the greatest of all time celebrity show. Title sponsor Sunland. பிசுபிசுபில்லாத Sunland Sunflower Oil. Presented by Maradam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco Shirts and Trousers. ஸ்ரீ முருகன் Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி. நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி.